அடி நல்லா அந்த ஸ்டுடியோக்காரன் மட்டும் தான் பிடிக்கும். அங்க போய் அவன் அம்மா இருக்கிறான் பல்லு பச்சா நல்லாக்கிறமா தங்கச்சா நீ இந்த ஊர்ல நல்லாக்கிறேன்னா இந்த சொல்றான் பட் எனக்கு வருது இருக்குது பாருங்க ஆத்தரம் இதே அம்மா உனக்கு ஆத்தரத்து கூட சேர்ந்து ஆத்தரத்து சேர்த்து முன்னாடி பேசுறது
என்ன நல்லா இருக்கிறமா? எனக்கு எதெல்லாம் நினைக்க வர வச்ச? ஒன்றுலயும் குறை வைக்கல நானு. எத்தனையும் குறை வைக்கல. என்ன எனக்கு பூவில குறையில்ல, பொட்டுல குறையில்ல, எனக்கு சேலையில குறையில்ல, எனக்கு ஜாக்கெட்ல குறையில்ல, எனக்கு அதெல்லாம் குறையில்ல, எனக்கு இதெல்லாம் குறையில்ல, எனக்கு சாத்துல குறையில்ல, என் சூத்துல குறையில்ல. சூத்துல குறையில்லையம்மா. என்ன எனக்கு மழை மண்ண எனக்கு மழை மண்ண அண்ணடி கைதா எந்த ஊர்ல நினைக்கிற மாடு விட்ட குத்தமில்ல. என்ன இந்த ஊருக்கு நான் பிறந்திருந்தா ஒரு அம்பி அடுப்பேன், வில்லு அடுப்பேன், இந்த பிள்ளை மட்டும் அரையா அடிப்பேன், பங்கு எடுப்பேன். நான் பண்ண சீமைக்கு நான் பிறந்தா குறை இந்த ஒரு நாட்டார் விட்டு புள்ள பக்க மாடலே. வயசு அடிச்சு நினைக்காத, அவங்களுக்கு நரசு பிடிச்சு நினைக்காத. நாட்டாருக்கு போற நறுக்குதான் முறைக்குது. எல்லாம் சத்தியமா நான் வயசுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆமாமா தெரியுமா? வயசுக்கு வந்து ஒரு பொட்ட புள்ளி 5 வருஷம் அதோட கம்மி ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் இப்ப வரும்போது தான் வந்தியா? நான் வயசுக்கு வந்து இன்னோட 50 வருஷம் ஆச்சு. என்ன இது வரைக்கும் ஒரு ஆள் பார்க்கவே இல்ல. என்ன இது வரைக்கும் ஒரு ஆள் உட்காந்து பேசவே இல்ல. என்ன சத்தியமா வயசுக்கு வந்து இந்த ஊருக்கு சகல்தி மாதிரி ஒருத்தவனும் பார்க்காம ஒருத்தவனும் கேட்காம சீப்பறுத்து போய் வீட்டுல கிடக்கல. என்ன பெரிய இடத்துல பொண்ணு கேட்டாங்க. எங்க தெரியுமா? என்ன எங்க பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? என்ன கண்ணழக பார்த்து கலைஞருக்கு கேட்டாங்க. அவரே செத்து விட்டாரு. அவரு எப்ப பார்த்தவரே அப்பயே செத்து போயிட்டாருமா. அவர் சத்தம் எனக்கு மேல தெரியாது. என்ன என் முக்கழக பார்த்து முக ஸ்டாலினுக்கு கேட்டாங்க. இப்பதான் முதலமைச்சரா இருக்காரு. அவங்க 2 பேரும் அப்பம் இல்லையா? அப்பம் கைதா மணல் எனக்கு தெரியாது. என்ன கழக பார்த்து நரேந்திர மோடிக்கு கேட்டாங்க. இடுப்பழக பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன இத்தனை பெரிய இடத்துல என்ன பொண்ணு கேட்டாங்க. கடவுளை இந்த ஒரு மாதிரி சச்சா என்ன ஒரு ஆளை கூட பிடிக்கல. லைட்டி போட்டு வந்தா ஒரு பொட்டு நைட்டி ஒரு அடி எடுத்து சுத்த அதாவது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க தங்க தாய்க்குள்ள சேமணிகள் பொம்பளைகள் நினைச்சிருப்பாங்க. புடவை கட்டு வந்திருந்தா ஒன்னும் சூப்பரா நினைப்பாங்க. தப்பு கிடையாது. இந்த ஊருக்கு நான் புதுசு இல்லையா? இந்த ஊர்ல நான் நைட்டி போட்டு வந்து நீங்க நைட்டு ஆடுறேன்னா நாளைக்கு காலையில இந்த ஊர்ல ஒரு பொட்டை புள்ள கூட நைட்டி போட கூடாது.
அதாவது அப்ப உள்ள பொம்பளைங்க தங்க தாய்க்குள்ள சிவமணிகள் 16 முழ புடவை கட்டி நெத்தில குங்குமத்தை வச்சு தலையில பூ வச்சு தெருவில் நடந்து வந்தா மாரியம்மனே ஒரு கையெடுத்து கும்பிடலாம். ஏமா எனக்கு ஒரு டவுட் தான் வந்து இப்ப இருக்கிற வயசு பிள்ளைங்க அந்த சுடியாக்காரங்க பாரு அவன் அக்கா தான் கட்டிக்கிறான் அவன் எனக்கு சுடிதாரே தான் குடுறான். ஆமா அதனால மாரியம்மன் ஒரு கையெடுத்து கும்பிடலாம். இப்ப இருக்கிற வயசு பிள்ளைங்க போறா இந்த நைட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சா மேல போடுறாங்க. அது பேர் என்னக்கா? சால்ல வேற என்ன சொல்றாங்க? துப்பட்டா ஓடி ஆம்பளையா பொட்டேடா நீ பொம்பளைக்கிட்ட தானே கேக்குறேன். என்னம்மா சொன்னீங்க பேரு? துப்பட்டால். அந்த அக்கா சொன்னீங்க பேரு. டேய் இதுக்கு பேர் என்ன? நோனியா? நோனி ஓடி. அதாவது ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டி போட்டாலும் மேல சட்டையை போட்டாலும் இந்த ஓனி இருக்குது பாரு, இந்த ஓனி மின்னி போட்டுட்டு எப்படி பண்ணாங்க? ஜெனரல் நாலேஜ் வளர கம்ப்யூட்டர் உலகம் வளர இந்த பொண்ணுங்க எல்லாம் காலேஜ் படிக்க இந்த ஓடி இருக்குது பாரு, இதை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டாங்க. இப்படி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ் வளர கம்ப்யூட்டர் உலகம் வளர இந்த பொண்ணுங்க எல்லாம் காலேஜ் படிக்க இந்த ஓடி இருக்குது பாரு, இதை தூக்கி அப்படியே ஒரு சைடா போட்டாங்க. இப்படி 3 விதமா போட்டு பார்த்தாங்க. இப்ப இருக்கிற வயசு பிள்ளைங்க பூரா எப்படி இப்ப இருக்கிற வயசு பிள்ளைங்க பூரா இந்த ஓனி தூக்கி வீட்டுல போட்டாங்க. அப்போ உள்ள பொம்பளை இப்ப கேக்குறேன், இப்ப கேக்குற பொட்டு பிள்ளைங்க மேல துணி போடுதேம்மா? இல்ல இப்ப தெரியாது. காலையில 6 மணிக்கு ஆட்டத்தை முடிச்சிட்டு வீதி மேல போய் பாரு, நடு ரோட்ல வயசு பிள்ளைங்க ஒரு சொம்பு தண்ணி தெளிச்சிட்டு விளக்க மாதிரி தொடப்பாடி கையில வச்சுக்கிறது. அண்ணன் வரன்னு பாக்குறது இல்ல, தம்பி வரன்னு பாக்குறது இல்ல, மாமா வரன்னு பாக்குறது இல்ல, மச்சா வரன்னு பாக்குறது இல்ல, சித்தப்பா வரன்னு பாக்குறது இல்ல, பெரிய பரன்னு பாக்குறது இல்ல. நடு ரோட்ல கீழே குனிஞ்சிட்டு ஒரே கூட்டு ஆம்பளை கெட்ட வரமா தான் தூக்கி பிடிச்சிக்கிறது, கீழ்த்து பிடிச்சிக்கிறது. என்னத்துக்கு அந்த வேலை? ஒரு பொண்ணா பிறந்தா நைட்டி போட்டாலும் சுடிதார் போட்டாலும் மேல சட்டை போட்டாலும் வீட்டார் கிளவிட்டு வெளியே வரமுன்னா மேல துணி போடாம வெளியே வரவே கூடாது. அதுதான் பொண்ணு கிடக்கும். இவங்களும் இந்த பொண்ணுகளும் புடவை கட்டலாம் கோச்சு கூடாது. இந்த புடவை எங்க போச்சு? புடவெல்லாம் வயலுக்கு வைக்க பிள்ளை கட்ட முடிச்சு. அப்பெல்லாம் சும்மா இல்லடா ஊருக்காரங்க இதுக்கு ஆட்டை வச்சுக்கிறாங்க. ஒரு நைட்டு 30,000 கொடுத்து ஆட்டை வச்ச ஊருக்காரங்களுக்கு ஆட்டுக்காரங்க டீ கொண்டு கொடுக்க தெரியாது. சும்மா டீ சொல்லி அதுலயும் இந்த புடவை வைக்கல போர் போட்டு மேல கீழே ஈத்து வச்சு கட்டிடுறான். அதுலயும் இந்த புடவை அப்பெல்லாம் சிமெண்ட்ல பாத்ரூம் மாட்டலாம், வீட்டு கூட புடவையிலே பாத்ரூம். என்ன ஒண்ணு கடவுள் படத்துல மாரியா படத்துல இந்த நைட்டி கண்டுபிடிச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு அல்ல அரிச்சுட்டு ஒரு ஒண்ணுக்கு 2 பொண்ணு ஒரு புடவை கட்டிட்டோம், ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டோம், ஒரு அரிச்சுட்டா ஒண்ணுமே கஷ்டம். இதா இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. ஒரே தூக்கு ஒரே அமுக்கு, இதுக்குதான் நைட்டி ஃப்ரீயா இருக்குது. அது ஓடுனா எனக்கு சுடியாக்காரிட்டு போயிட்டு டாடா போய் டாடா போய் டாடா ஓடி
முத்திகள் காட்சி தந்தார் வேலுவனைய உதரித்தாய் வேல்மணி வேலா சிங்காரா செந்தூர் நகர் பஞ்சாரா செந்தூர் நகர் கொண்டா சிவன் வந்தா ஒரு சாவடித்தா செந்தூர் முத்துசாமி ஒளி சிறுவரையா இதுல கரண்ட் வருது சத்தியமாக தொட்டா கரண்ட் வராது இதை தொட்ட உடனே 108 ஆம்புலன்ஸ் வரும் போறதுக்கு மச்சான் இந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கிளம்பிடுச்சு மச்சான் என்னுடைய இங்கிலீஷ் ஆமாம்மா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் எல்லாம் போகட்டும் போனா போட்டு விட்டு சபையிலே ஒரு பெண்ணாக பிரார்த்தமா இருக்கிறேன் ஆமா அப்படி பெண்ணாக வந்திருக்கிற போது என்னுடைய பெயர் விளக்கம் பொம்னாடி இதுல வாய்ச்சி நவுத்து வந்து உட்காருங்க பொம்னாடியில போய் ஏறி உட்காருங்க ஆமா ஓ இவ்வளோ இடம் இருக்குது இவ்வளவு பொம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இவ்வளோ இடம் இருக்குது அங்கெல்லாம் உட்காராத இந்த வயசு பசங்க ஆம்பளை போல ஏன் நிக்கிறான்னு கேக்குறேன் என்ன காரணம் ஏன்பா இடமா இல்ல உட்கார வேண்டியதாம்பா அவங்க ஏன் நிக்கிறாங்க எனக்கு மட்டும் தான் தெரியும் நிக்கிறாங்க அவன் அங்கங்க நின்னுக்கிட்டு அவன் ஆளு எங்குதுன்னு பாக்குறாங்க நாங்க இங்க விடிய வரைக்கும் ஆட்டாடுவோம் அவனால கை காட்டி அவன் ஆட்டாட கூட்டு போடுவோம் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது சரியா தவறா எதை நினைத்தாலும் தவறாதான் தெரியும் எதையுமே சரியா நினைச்சோம்னா அது சரியாதான் இருக்கும் சரியாதான் இருக்கும் அப்படி நிக்கிறாங்கன்னா அவங்க பாக்குறதுக்காக நிக்க கிடையாது அவங்க பாக்குறது நிக்கல ஆமா அப்படி இருந்தாலும் சபையில ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன் பெயர் விளக்கம் தெரியுமே தெரியுமா நீ யாரு பேர் என்ன இந்த பிள்ளைராமட்டுக்கு எம்மன் எடுத்து வந்த எத்தனை பேர்த்த வச்சிருந்த எத்தனை பிள்ளை கழிச்ச நான் எலியா பாஞ்சி எலியா ஆமா பாஞ்சி எலியா ஒரே தலசியா நம்ம உட்காரு ஒப்பம் போல
யார் என்னை தெரியாமல் உன்னை தப்பு பேசிட்டம்மா. அப்படியா? மன்னிச்சு சாமி. முகம் பெற்று வந்திருப்பாய். ஆமா. கேளு சரியா? வியாபாரம் பண்ற வாய் மூடு. டேய் கிட்டிகாரா திரௌபதி அம்மனா நான் கூப்பிட்டா கெட்டிக்காரா கெட்டிக்காரனா இல்ல தம்பி. சத்தியமா திரௌபதி அம்மா சாச்சா ஊர் பெரியவங்க பூரா இந்த தம்பி தான் கெட்டிக்காரன் நடந்து நினைச்சிருப்பாங்க. ஆமா ஆமா கடவுளா திரௌபதி அம்மா சாச்சா சொல்ற கெட்டிக்காரன் இல்ல. கெட்டிக்காரன் யாரு தெரியுமா? யாரு இந்த டீ போட்டாரு பாரு மதுரைப்பேட்டுக்காரன் அவர் தான் கெட்டிக்காரன். எப்படி 1 லிட்டர் பால் வாங்கிட்டு 5 லிட்டர் தண்ணி கலந்து இருக்கிறாரு பாரு. அவரு கெட்டிக்காரன் நான் கெட்டிக்காரன். சபா சபா தம்பி இந்த திரௌபதி அம்மன் வீதி உலா வரும்பொழுது ஆமா நீ எப்படி அந்த அம்மனை கையெடுத்து கும்பிடுவ? நானே சாமி கை கும்பிட்டு கும்பிடா அப்படியா? அதனாலதான் சாமி இப்படி காட்டு தருது. கெட்டிக்காரன் 2 டீ எடுத்துரும். அப்படி கேட்ட போது சகையால் பாய்ச்சாளராஜனுக்கும் கௌசி என்று சொல்லக்கூடிய கோய்கிராவதி அம்மையாருக்கும் பிள்ளையாக பிறந்தபடியால் எனக்கு பாய்ச்சாலி என்று பெயர். பாஞ்சாலி அப்படி பாய்ச்சாலியாக சொல்லியிருக்கிறேன். உண்மைதான். எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன்? ஒரு தாயினுடைய அங்கத்திலிருந்து யோனி வழியாக 300 நாளாக 25 திங்களாக மற்றொரு மாதமாக தாயினுடைய அங்கத்திலே இருந்து நான் யோனி வழியாக நினைத்தனா. எப்படி பிறந்தேன் தெரியுமா? என் தந்தையாருக்கு தாயாருக்கு திருமணமாகி நெடு நாட்களாக குழந்தை என்பது கிடையாது. அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் என் தந்தையாருக்கு மனதிலே பெருத்த மன வருத்தம். இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். அப்படி நாட்டை ஆளவில்லை என்றாலும் தனக்கு இறுதி கடனை ஈம கடனை கழிப்பதற்கு ஒரு குழந்தை வேண்டும். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரியே பெண் பிள்ளையா இருந்தாலும் சரியே தனக்கென்று ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி மனையாக்கத்தோடு இருந்தாரா. அப்போது அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள் உரைத்தார்களா, மனையாக்கத்தோடு இருக்காதீங்க சாமி, பிள்ளை பெற வேண்டும் என்று செய்யக்கூடிய யாகங்கள் இருக்கிறது. இந்த யாகத்தை செய்ததா யாகத்தின் மூலமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படி என்று சொன்னாரா. சொல்லி உடனே என் தந்தை யாரோட என்ன செய்தாரா தெரியுமா? இமயமலையினுடைய அடிவார சாலையை சென்று ஒரு யாக சாலையை ஏற்படுத்தி யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய முனிவரை அழைத்து யாகத்தை செய்கிறார். என்ன யாகம்? புத்திரிகாமேஷ்டி என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்கிறார்கள். யாகத்தை அரகரா மகாதேவா என்று சொல்லி யாகத்தை செய்யக்கூடிய நேரம் அந்த யாகத்திலிருந்து அமிர்தமாகப்பட்டது பிறந்ததா. அப்படி அமிர்தம் பிறக்கக்கூடிய நேரம் அமிர்தத்தை முனிவர் ஆகப்பட்டவர் தந்தையாரிடத்திலே கொடுத்து உன் மனைவி இடத்திலே கொடு, உன் மனைவி ஆகப்பட்டவர் இந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லி கொடுத்த உடனே என் தாயார் அந்த நேரத்தில் அந்த அமிர்தத்தை வாங்குவதற்கு மறுத்து விட்டாரா. ஏன் அந்த நேரத்தில் என் தாயார் மாதவிடாய் அடைந்திருக்கிறாங்க. இந்த யாகம் செய்யக்கூடியது அமிர்தமாகப்பட்டது தீட்டாகிவிடும், நம்ம தொடக்கூடாது என்று சொல்லி என் தாயார் மறுக்க மறுபடியும் முனிவரிடத்திலே கொடுக்க முனிவராகப்பட்டவர் இந்த அமிர்தத்தை எடுத்து மறுபடியும் அந்த யாகத்திலே போட்டாரா. அப்படி வன்னி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பில யாகத்திலே போட்ட உடனே அந்த வன்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பில இருந்து யார் பிறந்தது? யாரு? நான் பிறந்தேன். 16 வயது மங்க பருவமாக நான் பெண்ணாக பிறக்கக்கூடிய நேரம் அந்த யாகத்திலே பிறந்தேன் அல்லவா. அந்த யாகத்திலே பிறந்த காரணத்தினால் எனக்கு என்ன பேர் தெரியுமா? சொல்றேன். எனக்கு யாகசாலை என்று பெயர் உண்டு. அப்படி யாகசாலையாக இருந்தாலும் நான் பிறக்கக்கூடிய நேரம் யாசரி மார்க்கமாக ஆசிரியர் உரைத்ததா ஏற்பட்ட பெண் ஆகப்பட்டது பிறக்கிறது. ஏற்பட்ட பெண் பிறந்த உடனே யுகமாகப்பட்டது அழியும் என்று சொல்லி யாசரி மார்க்கமாக ஆசிரியர் வாக்கு உரைக்கக்கூடிய நேரம் எனக்கு துரோபதி என்று பெயர் சுட்டினார். அது மட்டும் கிடையாது, செம்பா மலர்வதனி அம்பாள் ஜெகரட்சகி செம்பா மலர்வதனி என்று உரைத்திருக்கிறேன். செம்பா மலர்வதனி என்றால் என்ன?
செம்பா மலர் இருக்குது பாரு, அந்த செம்பா மலருடைய இலையை கொட்டகம் கட்டி யாகம் செய்யக்கூடிய நேரம் அந்த செம்பா இலையில் நெய்ய வாரி ஊற்றி யாகத்தை நடத்தினாராம். அப்படி செம்பா இலையில நெய்ய வாரி ஊற்றி யாகத்தை நடத்தக்கூடிய காரணத்தினால் எனக்கு செம்பா மலர் வதனி என்றும் அம்பா ஜெகரட்சி என்றும் பாஞ்சாலராஜனுக்கு மகளாக பிறந்தபடினார் பாஞ்சாலி என்றும் திரௌபதி என்றும் இப்படி பல நாமதேயங்கள் உண்டு. சரிதான். அப்படி இருந்தாலும் நான் பெண்ணாக பிறக்க கூடாது, ஒரு யாகத்திலே முதலாக பெண் பிறக்க கூடாது என்று சொல்லி எனக்கு முன்பதாக பிறந்தவர் யார் தெரியுமா? எனக்கு முன்பதாக பிறந்தவர் யார் தெரியுமா? குக்கலாதிபன் என்று சொல்லக்கூடிய துஷ்டதேவன் பிறந்தார். அது மட்டும் கிடையாது, 60 அடி உயரம் அகப்பட்டது பிறந்தது. எங்கள் அறையில் மாலை பராஜிகரை மந்திரம் என்று சொல்லக்கூடியவள் எல்லாம் பிறந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த பெண் அதுவாபராகும் அழியும் என்று சொல்லி கேசரி மார்க்கமாக ஆசிரியர் குறைக்கிறது. இப்பேற்பட்ட பெண் தேவை கிடையாது என்று சொல்லி என் தந்தையானவர் என்னை எடுத்து வீசு பார்த்தாராம். அப்பொழுது சிகண்டியாகப்பட்டவர்கள் எடுத்து என்னை சிலர் காலம் வளர்த்து வருகிறார். வளர்த்தி வரக்கூடிய நேரத்தில் இந்த பெண்ணை பார்த்தால் ஒரு தெய்வ பெண் போல் தோற்றம் அளிக்கிறது. இப்பேற்பட்ட பெண்ணை விடக்கூடாது என்று சொல்லி என் தந்தையானவர் மறுபடியும் அழைத்து வந்து நாள் ஒரு மேனியமாக பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்தி சீரோட சிறப்போட வளர்த்தி என்னை யாருக்காக வளர்த்துனாரு? இவர் ராஜாக்கள் நடுப்பிறந்தராக வரக்கூடிய கணவர் யார்? ஆமா, அவருக்காகவே அணிந்தனே என்னை வளர்ச்சி வந்தார். எனக்காகவே அவர் இருக்கிறார். அந்த நேரத்திலே பார்த்து விட்டால் இவர் ராஜாக்கள் அரக்கு மாளிகையிலே மாண்டு விட்டார் என்று சொல்லி அறிஞ்சவியாகப்பட்டது கேட்கக்கூடிய நேரம். இந்த செய்தியை கேட்ட உடனே என் தந்தையாருக்கு பெருத்த மன வருத்தம். இவர் ராஜாக்கள் ஒருவருக்கு கிடையாது, மகளை திருமணம் செய்வதற்கு யாரும் கிடையாது என்று சொல்லி என் தந்தை யாருக்கு மன வருத்தமா இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என் தந்தையார் என்ன செய்தார் தெரியுமா? சுயவரத்தை ஏற்படுத்தி விட்டார். அப்படி சுயவரத்தை ஏற்படுத்தி அதில் யார் வளைக்கிறார்களோ மந்திரத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி சுயவரத்தை ஏற்படுத்தி என்னுடைய நாட்டை தவிர மற்ற நாடுகளுக்கு எல்லாம் நிருபம் எழுதி விட்டார். 55 நாடுகளுக்கு. அப்படி நிருபத்தை எழுதி எத்தனையோ நாட்டு அரசர்கள் ஓடோடி வந்து பார்க்கிறார்கள். வில்லை வளைக்க முடிய கிடையாது. யார் வருகிறார்கள்? ஐவர் ராஜாக்களும் பிராமணர் வேடத்தில் இருக்கிறார்கள். ஐயர் வேடத்துல வராங்க. அப்படி வரக்கூடிய நேரம் தந்தையாரிடத்தில் முறையிடுறாங்க. ஐயா, உங்களை போல அரசர்கள் மன்னர்கள் மகுடமுடி தரித்தவர்கள் நீங்க மட்டும் தான் வளைக்கணுமா இல்ல எங்களை போல இருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் வளைக்கலாமா என்று சொல்லி என் தந்தையாரிடத்தில் முறையிடக்கூடிய நேரம் என் தந்தையானவர் சொல்கிறார், யாரா இருந்தாலும் சரியே ஜாதி மத பேதம் கிடையாது, வீரம் பொருந்தி ஆண்மகனாக வந்து இந்த வில்லை வளைத்தால் திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி உடனே அவர் வருகிறாரு, வில்லை வளைக்கிறாரு, வில்லை வளைத்து என்னை கரம் பற்றி கொண்டு செல்கிறார். அப்படி கரம் பற்றி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் மாமியாகப்பட்டவர் அரண்மனை இருக்கிறாங்க. வெளியே கொண்டு போய் எங்க மாமி கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அம்மா ஒரு மலர் கொண்டு வந்திருக்கிறோம்மா வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்க மாமி அரண்மனையில இருந்து சொல்றாங்க, மலரா இருந்தாலும் சரியே இவர் ராஜாக்களும் வைத்து அந்த வாசனை முகந்துக்குங்க. அம்மா மலர் கிடையாது, ஒரு கனி கொண்டு வந்திருக்கிற அம்மா அப்படி என்று சொல்லி உடனே கனியாக இருந்தாலும் சரியே 5 பாகமாக பிரித்து ஐவர் ராஜாக்கள் ஒன்று விடுங்கள் என்று சொல்லி உடனே மலர் கிடையாது, கனியும் கிடையாது, ஒரு கண்ணியை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் சொல்றாரு. வெளியே வந்து எங்க மாமி பாக்குறாங்க. பார்த்த உடனே மகனே முதலாக நீ பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருந்தா உன்னுடைய மனைவி உனக்கு சொந்தமானவன் என்று சொல்லி இருப்பேன். மலர் என்று சொன்னாய், கனி என்று சொன்னாய், ஐவர் ராஜாக்களுக்கும் அழியாத பத்தினை பாஞ்சாலியா இருக்கட்டு போ. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு மேல மறு வார்த்தை பேச மாட்டேன். சத்தியம் தவிர சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள் கோடித்தாதாது குருகுலத்து அரசர்கள் அப்படி என்று சொல்லி என்னுடைய மாமியார் சொல்லிய வாக்கு பிரகாரம் ஐவர் ராஜாக்களுக்கும் அழியாத பத்தினை பாஞ்சாலியாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி பாஞ்சாலியாக வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய நேரம் நாங்கள் சீரோடு சிறப்போடு வாழக்கூடியது படுமாறி சொல்லி அதற்கு பொறுக்காமல் விருந்து கேட்டு அழைத்து கூறினால் பகடையாடி அத்தனையும் பறித்து விட்டு காணகமே கதி என்று ஓட்டி விட்டார். காணகமே கதி என்று ஓட்டக்கூடிய நேரம் பெருத்த சபர்தத்தை வைத்து விட்டு சென்ற ஐவர் ராஜாக்களும் சபர்தம். அந்த ஐவர் ராஜாக்களோடு இந்த பத்தினி பாஞ்சாலியும் சபர்தத்தை வைத்து விட்டு என்னுடைய கூந்தலை விரித்து விட்டு காணகம் சென்றேன். காணகம் செல்லக்கூடிய நேரத்தில் படுபாவி துரியாதனா ஒரு பெண் என்று பாராமல் சபையிலே கொண்டு வந்து வஸ்திரமாக செய்கிறாயே, இந்த பெருத்த சபையிலே நீ எப்படி மடியணும்? கொழுவினிலான நிறைத்தை கூந்தாலும் தூயலும் தீண்டி கொழுவினிலான நிறைச்சி இந்த கூந்தாலும் தூயலும் தீண்டி மெளியவை செய்த வரை நாளை வேறுடன் போர்க்களத்தில் தலைதனை துணித்து வெட்டி தனி முரசடைந்திடாமல் இலகவே விரித்த கூந்தல் எடுத்து நீ முடித்திட்டேனே.
அந்த பெருத்த துரியோதனை பார்த்து துர்யோதனை பார்த்து ஆமா. பெருத்த சபதத்தை வைக்கிறேன். சரிதான். ஏற்பட்ட பெருத்த சபையில ஒரு பெண் என்று பாராமல் ஒரு தெய்வ பெண்ணாச்சு. ஆமா. மனைவியாகப்பட்டவள் மதனியாகப்பட்டவள் ஆமா. ஒரு தாய்க்கு சமம். சரிதான். இந்த தாய் என்று பாராமல் வஸ்திரமாக செய்கிறாயே, இதே பெருத்த சபையிலே ஒரு நாளைக்கு நீ மடியணும். என்னுடைய கணவருடைய கதையால் நீ மடியணும். நீ மடிந்த பிறகு குதிரத்தை எடுத்து எண்ணெயாக தடவணும். மார்பலம் எடுத்து சீப்பாக வாரி உன் மணிக்குழல் 16 எடுத்து நான் பூவாக சுடு வரையிலே இந்த கூந்தலை முடிக்க மாட்டேன் தலைவரி கோலமா போனேன். சரிதான். அப்படி காலகத்திலே 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு 5 வருஷம் கழித்து நாட்டை கேட்க நாட்டை கொடுக்க மறுத்து சண்டை என்பது ஏற்பட்டு இந்த சண்டையிலே 18 அக்ரோணி சேனைகள்லாம் மடிந்து விட்டது. அப்படி மடிந்து இந்த நாட்டை எங்களுக்கு என் அண்ணாராகப்பட்டவர் உறுதுணையாக இருந்து இந்த நாட்டிற்கு என் கணவர்மார்களை அரசர்களாகவும் நான் ராணியாகவும் இந்த நாட்டுக்கு பட்டம் கட்டிவிட்டு 31 நாள் ஆகிவிட்டது. இந்த 31 நாள் ஆன உடனே என் கணவராகப்பட்டவர் இருக்கிறார். போய் பார்க்கலாமா? நம்ம போயிட்டு வந்து உள்ள விடுதா கேட்டு துறந்துங்க. கேட்டு திறந்தா வீட்டுக்காரரை பார்த்தேன்.